ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த 10வது மாதத்தின் முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். விசேஷமா 10 அப்படின்னு பைபிள்ல வந்துச்சுன்னா அது பரிபூரணத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. நான் சொல்றேன், நிச்சயமா இந்த 10வது மாதம் உங்களை கர்த்தர் தம்முடைய பரிபூரணத்தினால உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் வார்த்தைக்கு நேராய் நாம் திரும்புவோம். என்னோடு சேர்ந்து யோவேல் தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். அல்லேலூயா. அருமையானவர்களே, கடந்த நாட்கள்ல ஆண்டவர் என் இருதயத்துல இந்த மாதத்திற்கான வார்த்தையை வைத்தார். பாருங்க, என்கிட்ட இப்படிதான் பேச ஆரம்பித்தார். என்னன்னா, இழந்ததை திரும்ப நான் என் ஜனங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆமென். நம்முடைய தேவன் யார்னா, அவர் இழந்ததை கொடுக்கிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். வேதாகமத்துல அவருடைய சுபாவங்களை, அவருடைய கேரக்டரை நிறைய நீங்க படிக்க முடியும். அவர் ஆறுதல் செய்கிறவராக வெளிப்பட்டிருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அவர் சுகமளிக்கிற தேவனாக வெளிப்பட்டிருக்கிறத நீங்க பார்க்க முடியும். ஒரு தாயை போல தேற்றுகிற தேவனாக அவர் வெளிப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். தகப்பனை போல சுமந்து வந்திருக்கிறதை நீங்க பார்க்க முடியும். இப்படி பல கேரக்டர்களை நீங்க வேதாகமத்துல நம்முடைய ஆண்டவரை பற்றி படித்திருந்தாலும் அவரை குறித்து மிக முக்கியமான ஒரு சுபாவத்தை இந்த நாள்ல பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சபைக்கு சொல்லி கொடுக்க விரும்புகிறார். அது என்னன்னா, அவர் இழந்ததை திரும்ப கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால்தான் பரிசுத்த ஆவியானவர் எழுதுறார் பாருங்களேன். அதாவது வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை நான் என்ன பண்ணுவேன்னா உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் அப்படின்னு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஆமென். இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னா, நீங்க இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுக்கிற ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் இழந்ததை திரும்ப கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அவர் அதாவது ஒரு இடத்துல இப்படி வசனம் எழுதப்பட்டிருக்கு, விழுந்த தாவீதின் கூடாரத்தை நான் எடுத்து திரும்பவும் என்ன பண்ணுவேன்னா கட்டுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்றாரு. பாருங்க அருமையானவர்களே, இந்த மாதம் விழுந்து போன இழந்து போன எல்லா காரியத்தையும் கர்த்தர் உங்களுக்கு திரும்பவும், இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா வரும் அந்த திரும்ப கொடுப்பேன் அப்படின்ற வார்த்தைக்கு ரெஸ்டோர் அப்படின்னு வருது. பாருங்க, ரெஸ்டோர் பண்றாரா, எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ண போறாருன்னா ரெஸ்டோர் பண்ண போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க அருமையானவர்களே, கடந்த நாட்கள்ல நீங்க பல காரியங்களை இழந்திருக்கலாம். ஒருவேளை உங்க வீடை இழந்திருக்கலாம், உங்க சொத்துக்களை இழந்திருக்கலாம், உங்க சரீர சுகத்தை இழந்திருக்கலாம், உங்க மேல ஆண்டவர் கொடுத்திருந்த அபிஷேகத்தை நீங்க இழந்திருக்கலாம், ஊழியத்தை இழந்து போயிருக்கலாம். நீங்க எதை இழந்து வந்திருந்தாலும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை இதுதான். எப்படி அன்றைக்கு பட்சித்த பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினாரோ, அதே போல இன்றைக்கு நீங்க எதை இழந்து வந்திருந்தாலும், பிரதர் கடந்த நாட்கள்ல சமாதானத்தை நாங்க இழந்துட்டோம் பிரதர் அப்படின்னு நீங்க சொல்லலாம். பிரதர் சந்தோஷத்தை நாங்க இழந்திருக்கிறோம் பிரதர் அப்படின்னு சொல்லலாம். நீங்க எதை இழந்து வந்திருந்தாலும், நல்ல கேரக்டரை நீங்க இழந்திருக்கலாம் பிரதர். அவங்க முன்னாடி இருந்தது போல இப்ப இல்ல பிரதர் அப்படின்னு நீங்க சொல்லலாம். பாருங்க, நீங்க எதை இழந்து வந்திருந்தாலும் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, அதை திரும்பவும் ரெஸ்டோர் பண்ண போகிறார். அல்லேலூயா. திரும்பவும் அதை கட்டித்து எழுப்ப போகிறார். அல்லேலூயா. நீங்க எழுந்த எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ண போறாருன்னா இந்த நாள்ல திரும்பவும் கொடுக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய தேவன் யாருன்னா, அவருக்கு பல கேரக்டர் இருந்தாலும் ஒரு முக்கியமான கேரக்டர் இருக்கு, அதுதான் இழந்ததை திரும்ப கொடுக்கிற தேவன். ஆமென். கவனிங்க, அதாவது இழந்து போனதை இந்த பூமியில யாரால என்ன பண்ண முடியாதுன்னா திரும்பவும் ரெஸ்டோர் பண்ணவே முடியாது. ஆமென். ஆனா நம்முடைய தேவன் என்ன பண்ணுவாருன்னா, விழுந்து போன தாவீதின் கூட திரும்பவும் எடுப்பித்து
அவர் என்ன பண்றாருன்னா கட்டுவிக்கிற தேவனாக இருக்கிறார். ரெஸ்டோர் பண்ணி விட்டுருவார். அதாவது இதுக்கப்புறம் இது பயன்படாது, இதுக்கப்புறம் இது வந்து யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க, இதுக்கப்புறம் இது பிரயோஜனமற்றதுன்னு சொல்லுவோம் பாருங்க. அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் எடுப்பித்து என்ன பண்ணுவாராம், அதற்கு ஒரு புதிய ஜீவனை கொடுத்து நமக்காக அதை திரும்ப கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் இந்த மாதம் எப்படி நமக்கு வெளிப்படுறாருன்னா, இழந்ததை திரும்ப கொடுக்கிற தேவனாக அவர் வெளிப்படுகிறார். ஆமென். நீங்க இழந்த எல்லாவற்றையும் இந்த மாதம் கண்டிப்பா நான் சொல்றேன் திரும்ப கொடுப்பார். ஆமென். வேதாகமத்திலிருந்து ஆண்டவர் என் கண்கள்ல காண்பித்த ஒரு நபரை உங்களுக்கு நான் காண்பித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு சேர்ந்து யோபின் 1ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. யோபின் புத்தகத்தை நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. அதுல முதல் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனாய் இருந்தான். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நீங்க 3வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்களும் இருந்தது மன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்திய புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான் என்று நாம் இங்க பார்க்கிறோம். நல்ல கவனிங்க. யோபு என்கிற ஒரு மனிதனை பற்றி வேதம் சொல்லுகிறது. அவன் வந்து மிகுந்த செல்வ சீமான் என்று பார்க்கிறோம். அதாவது சொத்துல மாத்திரம் அவன் செல்வ சீமான் அல்ல, பிள்ளை செல்வத்துல அவன் செல்வந்தனா இருக்கிறான். அது மாத்திரமல்ல, பணிவிடைக்காரர்களை வைத்திருப்பதில் அவன் செல்வ சீமானா இருக்கிறான். அவனுக்கு ஒரு குறையும் இல்லைங்க, எல்லாவற்றிலும் சம்பூர்ணமா இருக்கிறவனாக வேதம் சொல்லுகிறது. கிழக்கத்திய புத்திரர்ல அவனை விட பெரிய ஆள் யாருமே, அவன் மிகப்பெரியவனாக இருந்தான் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, அவன் வாழ்க்கையில அவன்கிட்ட இருந்த எல்லாவற்றையும் என்ன பண்றான்னா இழந்து போனான் என்று பார்க்கிறோம். நீங்க 15வது வசனத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 13ல இருந்தே நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பின்பு ஒரு நாள் யோபுடைய குமாரரும் அவன் குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற பொழுது ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து, எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவைகளின் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில் சபேயர் அவைகளின் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். வேலையாட்களை பட்டை கருக்கினால் என்ன பண்ணாங்க, வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான் அப்படின்னு சொல்லப்படுது. கவனிங்க, ஏராளமான ஆடு மாடுக்கு சொந்தக்காரன், ஏராளமான ஒட்டகங்களுக்கு கழுதைகளுக்கு சொந்தக்காரன் தான் யாருன்னா இந்த யோபு. அவனை போல ஒரு உத்தமன் இல்லைன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது பாருங்க. ஆனா பிசாசு இவனை சோதிப்பதற்காக கட்டடத்திலிருந்து அவன் என்ன பண்றான்னா உத்தரவை பெற்றுக்கொண்டு வருகிறான். வந்து யோபுவினுடைய எல்லா காரியத்தையும் அழிக்கிறான் பாருங்க. நல்லா ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க, அழிக்கிற காரியம் யாருடையதுன்னா பிசாசுடையது. ஆமென். உங்க வாழ்க்கையில கடந்த நாட்களில் நீங்க சமாதானத்தை இழந்திருக்கலாம். அதற்கு காரணம் கர்த்தர் அல்ல, அதற்கு பின்னாடி இருக்கிற சத்துரு. ஆமென். உங்க வாழ்க்கையில நல்ல கேரக்டர் நீங்க இழந்திருக்கலாம், அபிஷேகத்தை இழந்திருக்கலாம். கவனிங்க அருமையானவர்களே, இந்த இழப்புக்கான காரணம் உங்க இழப்புக்கான காரணம் யாருன்னா சத்துரு. ஆமென். ஒன்று உங்க பாவங்களா இருக்கலாம், 2வது சத்துருடைய கிரியைகளாக இருக்கலாம். சிம்சோன் வாழ்க்கையில அவன் மேல இருந்த அபிஷேகத்தை அவன் இழந்து போறான் பாருங்க. இழந்து போனதற்கான காரணம் என்னன்னா சத்துருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவன் வாழ்க்கையில பாவம் உள்ள வந்ததுனால, அருமையானவர்களே, அந்த பாவத்துக்கு பின்னாடி இருக்கிற சத்துரு என்ன பண்றான்னா அவன் மேல இருந்த அந்த அபிஷேகத்தை என்ன பண்றான்னா இழந்து போகும்படி செய்கிறான் பாருங்க. நம்ம அப்போ ஒண்ணு நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஒரு இழப்பு நம்ம வாழ்க்கையில வருதுன்னா அதற்கான காரணம் என்னன்னா நம்முடைய பாவங்களா இருக்கலாம், அதுக்கு பின்னாடி இருக்கிற சத்துருவா இருக்கலாம். இங்க யோபு எதனா பாவம் செஞ்சாரான்னு பாத்தீங்கன்னா இல்ல, அவர் பாவம் செஞ்ச மாதிரி இங்க தெரியல. ஏன்னா ஆவியானவர் என்ன எழுதுறாருன்னா அவரை போல உத்தமன் இல்ல, சன்மார்கன் இல்லைன்னு சொல்லப்படுகிறது. ஆனா இதற்கு பின்னாடி, இந்த இழப்புக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்கன்னா சத்துரு இருக்கிறான். ஆமென். இந்த சத்துரு என்ன பண்றான்னா ஆண்டவர்கிட்ட இருந்து உத்தரவு கேட்டு வந்து அவன் என்ன பண்றான்னா யோபின் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நன்மைகளையும் எடுக்கிறான் பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க வாட்சிங்கன்னா தெரியும், இவன் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் வேறு ஒருவன் வந்து வானத்திலிருந்து தேவனுடைய அக்னி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் என்ன பண்ணிச்சுன்னா சுட்டெரித்து போட்டது. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி ஓடி வந்தேன் அப்படின்றான் பாருங்க. அதே போல 17 பாருங்க, இவன் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் வேறு ஒருவன் வந்து கல்தேயர் 3 பவுஞ்சியாய் வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டி கொண்டு போனார்கள். வேலையாட்களை பட்டயம் கருக்கினால் என்ன பண்ணாங்க
வெட்டி போட்டார்கள், நான் ஒருவன் மாத்திரம் என்ன பண்ணிட்டேன், ஓடி வந்தேன். இப்படி பாருங்க, ஆடு மாடுகளை இழந்து போறான், கழுதைகளை இழந்து போறான். அவன் வச்சிருந்த எல்லா சொத்து பத்துக்களும் ஒரே நாள்ல ஒரே நிமிஷத்துல என்ன ஆயிடுச்சுன்னா அவனை விட்டு பறி போனதை நீங்க பார்க்க முடியும். ஆமே, முழு பைபிள்லயே நிறைய இழப்புகளை சந்திச்ச ஒரு மனுஷன் யாருன்னா இந்த யோபு தான். கவனிங்க, நம்ம வாழ்க்கையில வருகிற ஒரு சில இழப்புகளை நம்ம என்ன பண்றோம், பெருசா நினைக்கிறோம். ஆனா யோபின் வாழ்க்கையில வந்த இழப்புகளை போல நம்ம வாழ்க்கையில இல்ல. ஆமா தானேங்க? ஆமா தானே? யோபின் வாழ்க்கையில மிகப்பெரிய இழப்பு, அவன் வைத்திருந்த எல்லா சொத்து பத்துகள் எல்லாம் இங்க பாருங்க. அதாவது சில நேரங்கள்ல பிசினஸ் செய்யறவங்களுக்கு நஷ்டம் ஏற்படும். அவங்க நஷ்டம் அவங்க போட்டிருக்கிற அந்த பிசினஸ்ல போட்டிருக்கிற அந்த குறிப்பிட்ட அமௌண்ட்ல மட்டும்தான் நஷ்டம் ஏற்படும். ஆனா யோபின் வாழ்க்கையில மொத்தமே என்ன ஆயிடுச்சுன்னா நஷ்டத்துக்கு நேரா போயிட்டதை நீங்க பார்க்க முடியும். பாருங்க, அது மாத்திரம் இல்லாம அவன் சொத்து பத்து போனது ஒரு பிரச்சனை இல்லைங்க. ஆனா அதுக்கப்புறம் வசனம் சொல்லுகிறது, இவன் இப்படி பேசி கொண்டிருக்கையில் வேறு ஒருவன் ஓடி வந்து, உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரனுடைய வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற பொழுது வனாந்தர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க, அது பிள்ளைகள் மேல் என்ன பண்ணிடுச்சுன்னா விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள் அப்படின்னு சொல்றான். பாருங்க, இதுதான் யோபுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு இழப்பு. பாருங்க, சொத்து பத்து போனா சம்பாதிச்சுக்கலாம். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா பிள்ளைகளே ஆசையா பெத்து வளர்த்த பிள்ளைகளை என்ன பண்ணிட்டாங்கன்னா பறி போயிட்டாங்க. பாருங்க, கவனிங்க அருமையானவர்களே, இது போல உங்க வாழ்க்கையில கூட நிறைய இழப்புகளை நீங்க பார்த்திருக்கலாம், நிறைய காரியங்களை நீங்க இழந்து வந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புறாருன்னா, யோபின் வாழ்க்கையில அவன் இழந்ததெல்லாம் உண்மைதான், இல்லை நான் சொல்லல, அவன் எல்லாவற்றையும் இழந்து போனான். ஆனா நீங்க 42வது அதிகாரத்தை எடுப்பீர்களானால் அங்க வேதம் சொல்லுகிறது, அவன் இழந்த எல்லாவற்றையும் தேவன் அவனுக்கு என்ன பண்ணார்னா திரும்ப கொடுத்தார். அவனை இழந்த எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்ணார்னா, நீங்க 42:10 பாருங்க, யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டதனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆமே, நம்முடைய தேவன் யார்னா இழந்ததை திரும்ப தருகிற தேவனாக இருக்கிறார். ஆமே, ஒருவேளை நீங்க ஆடு மாடுகளை இழந்திருக்கலாம், மிருக ஜீவன்களை இழந்து போய் வந்திருக்கலாம், சமாதானத்தை இழந்து வந்திருக்கலாம். நீங்க எதை இழந்திருந்தாலுங்க அந்த இழந்து போனதை கர்த்தர் உங்களுக்கு ரெட்டிப்பாய் திரும்ப கொடுக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த மாதம் இழந்து போனதை நீங்க திரும்ப பெற்றுக் கொள்வீங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. யோபு இழந்த எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் பெற்றுக் கொள்வதற்கான முதல் காரணம் என்ன? யோபு 1:21 சொல்லுகிறது, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றான். பாருங்க, எந்த ஒரு மனிதன் எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறானோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையில தான் இழந்ததை திரும்ப என்ன பண்ண முடியும்னா பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அவன் இழந்த எல்லாவற்றையும் யோபு திரும்ப பெற்றுக்கொண்டாங்க. நல்லா கவனிங்க, அதாவது கிட்டத்தட்ட 7000 ஆடுகள் அவன் இழந்து போறான். ஆனா நீங்க வேத வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா 42 அந்த அதிகாரத்துல எடுத்து நீங்க வாச்சீங்கன்னா, அவன் முன்னிலைமையை காட்டிலும் கர்த்தர் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார்னு சொல்லி 7000க்கு பதிலாக 14,000 மாடுகளையும் கர்த்தர் என்ன பண்றாருன்னா அவனுக்கு கொடுத்தாருன்னு பாக்குறோம். 500 ஒட்டகங்கள் அவன் இழந்தது உண்மை, ஆனா ரெட்டிப்பாய் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் 1000 ஒட்டகங்கள் அவனுக்கு என்ன பண்றாருங்க கொடுத்தார். 500 கழுதைகள் அவன் இழந்து போன 1000 கொடுத்தார். 500 ஏர்மாடுகளை இழந்து போன 1000 கொடுத்தார். அதே போல இழந்த குமாரருக்கு பதிலாக குமாரத்திக்கு பதிலாக கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆமென். அது மாத்திரம் இல்லைங்க, யோபு ஒருவேளை நினைச்சிருக்கலாம், எனக்கு வயசாயிடுச்சு, இதுக்கப்புறம் எனக்கு எப்படி அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். அவன் இழந்த வயசை கூட அவனுக்கு கர்த்தர் திரும்ப கொடுத்தார். ஆமென். நீங்க அந்த 42வது அதிகாரத்தில் நானே வாச்சிடுறேன், வேதம் இப்படி எழுதப்பட்டிருக்கு பாருங்களேன். 16வது வசனம் பாருங்க. இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் என்ன பண்றான்னா பெற்றெடுத்து, அதுக்கப்புறம் அவன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை தலைமுறையா பார்த்து தீர்காயுசு உள்ளவனா என்ன பண்றான்னா அவன் மரித்தான் என்று பார்க்கிறோம். ஆமென்.
கவனிங்க, உங்க வாழ்க்கையில நீங்க சில வயசை கூட நீங்க இழந்து போயிருக்கலாம். கர்த்தர் என்ன பண்ணுவார்னா அந்த வயசை கூட திரும்ப ரெஸ்டோர் பண்ணி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். வயசாயிடுச்சு பிரதர், இதுக்கப்புறம் எப்படி பிரதர், கொஞ்சம் வயசு இருக்கும் பொழுதே ஆண்டு இருந்த ஆசீர்வாதத்தெல்லாம் கொடுத்திருந்தா நாங்க அனுபவிச்சிருக்கலாமே நீங்க சொல்றீங்களா? இல்லைங்க, உங்களை வாழ வைத்து நீங்க பார்க்க வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்தையும் அனுபவிக்க வைத்து கர்த்தர் உங்களை பூரண வயசுள்ளவர்களா என்ன பண்ணுவார்னா வைத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். நீங்க இழந்த வயசை கூட உங்களுக்கு திரும்ப கொடுக்கிற தேவனா இருக்கிறார். யோபுக்கு செய்தார் பாருங்க. ஆமென். அப்போ இந்த ஆசீர்வாதங்களா பெற்றுக்கொள்வதற்கு யோபு என்ன செஞ்சார்னா அவர் எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தினார். ஆமென். அல்லேலூயா. அதான் ஆபகுக்குல நம்ம வாசிச்சோம் 3:17, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியில பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தில் பலனற்று போனாலும், வயல்கள்ல தானியம் விளையாமல் போனாலும், கிடைகள்ல ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், 18 சொல்லுகிறது, நான் கர்த்தருக்குள்ள எப்படி இருப்பேன், நான் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள்ள நான் களி கூறுவேன் என்று அவன் சொல்லுகிறான் பாருங்க. ஆமென். உங்க வாயில நீங்க இழந்ததற்கான தீமை சொற்கள் வரக்கூடாது, அவர் ஸ்தோத்திரிக்கிற காரியங்கள் வரணும். ஆமென். ஆமென். உங்க வாயில, அதாவது உங்க வாழ்க்கையில நன்மையானாலும் தீமையானாலும், லாபமானாலும் நஷ்டம் எதுவானாலும் நீங்க ஸ்தோத்திரம் சொல்ல பழகணும். ஆமென். எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க ஸ்தோத்திரம் தான் உங்க வாழ்க்கையில இழந்ததை திரும்ப கொடுக்கும். ஆமென். தானியேல சிங்ககபியில போட்டாங்க, அவன் என்ன பண்ணான்னா ஸ்தோத்திரம் பண்ணான். ஆண்டவரை என்ன பண்ணான்னா ஸ்தோத்திரம் பண்ணான். அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்றும் தானியேல் அறிஞ்சு அவன் எப்படி தினதோறும் அவன் பலகணிகள் அதை திறந்திருக்கு, அவன் என்ன பண்ணுவானா தான் மேல் வீட்டுல போய் ஜெபிப்பானோ அதே போல அவன் என்ன பண்றானா ஜெபித்து ஸ்தோத்திரம் பண்ணானா, ஆண்டவருக்கு மகிமை செலுத்தினான் என்று நாம் பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அப்போ இந்த சுபாவம் இந்த காலை நேரத்தில் நமக்குள்ள என்ன பண்ணணும், வரணும். 5 அப்போ 2 மீன் தான் இருக்கு. கிட்டத்தட்ட புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர் இருக்கிறாங்க. குறைவாதான் ஆண்டர்கிட்ட இருக்கு. ஆனாலும் கர்த்தர் என்ன பண்றாரு, அந்த குறைவுக்காக தேவனை ஸ்தோத்தரித்தார் என்று பார்க்கிறோம். ஆமென். நீங்க என்னைக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறீர்களோ அன்றைக்கு தான் உங்க குறைகள் நிறைவாக மாறும், இழந்தது திரும்ப கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா. இரண்டாவது நான் சொல்ல விரும்புகிறேன். இரண்டாவது யோபு 23:14 சொல்லுகிறது, எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார் அப்படின்றார். எனக்கு குறித்ததை, ஆமா, இப்படிப்பட்டவைகளை இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு அப்படின்னு சொல்லி யோபு சொல்றாரு பாருங்க. எனக்கு கவனிங்க அருமையானவர்களே, யோபு நிறைய எல்லாத்தையும் இழந்துட்டார். இழந்து இப்போ சரீர பலன் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அட்லீஸ்ட் வேலை செஞ்சாச்சு இழந்த எல்லாவற்றையும் சம்பாதிக்கலாம். ஆனா அவருக்கு சரீரத்திலே என்ன ஆயிடுச்சுனாக்கா, பிசாசு அவனை சோதிச்சதுனால, அவனுடைய சரீரத்துல இருந்த சுகத்தை அவன் எடுத்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் அவனுக்கு வியாதின்னு நம்ம பார்க்கிறோம். ஓட்டை எடுத்து அவன் சுரண்டான் பாருங்க, அந்த அளவுக்கு அவனுக்கு வியாதி வந்துடுச்சு. இப்ப போய் வேலை செஞ்சும் சம்பாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை பாருங்க. மொத்தத்தையுமே இழந்து போயிட்டாங்க, சரீர சுகம் எல்லாமே இழந்து போயிட்டாங்க. அவங்க மனைவி சொல்றா, ஏங்க இன்னுமா நீங்க உங்க உத்தமத்துல நிக்கிறீங்க, இன்னுமா நீங்க தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறீங்க அப்படின்னும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவன் என்ன பண்ணலையா, தன் உதட்டினால கூட பாவம் செய்யலன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம உதட்டுல இருந்து பாவம் வரக்கூடாது, என்ன வரணும், ஸ்தோத்திரம் வரணும்னு பார்த்தோமா. ரெண்டாவது காரியம், அவன் உதட்டுல இருந்து என்ன வருதுன்னா, அதாவது இங்க வசனம் சொல்லுங்க, எனக்கு குறித்திருக்கிறது அவர் என்ன பண்ணுவாரு, நிறைவேற்றுவார் அப்படின்னு. அப்போ நீங்க செய்ய வேண்டிய ரெண்டாவது காரியம் என்னன்னா, இந்த விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்யணும். என்னதுங்க, சத்தமா சொல்லுங்க, என்னது, விசுவாச வார்த்தைகளை நீங்க அறிக்கை செய்கிறவங்களா மாறணும். உங்க வாழ்க்கையில குறைகள் இருக்கா, இப்ப உங்க கிச்சன்ல ஒண்ணுமே இல்லைங்க, ஆனா நீங்க சொல்லணும், என் மாப்பு செய்கிற தொட்டி ஆசிர்வதிக்கப்படட்டும், என் எண்ணெய் மாவு எல்லாம் ஆசிர்வதிக்கப்படட்டும் நீங்க சொல்லுங்க, நிச்சயமா அது ஆசிர்வதிக்கப்படும். ஆமென். நீங்க உங்க வீட்டுல ஒண்ணுமே இல்லையா கூட பரவாயில்ல, உங்க வீட்டுக்கு நேரம் உங்க கரத்தை நீட்டி சொல்லுங்க, இந்த வீடு ஆசிர்வதிக்கப்பட்ட வீடுன்னு சொல்லுங்க, அது ஆசிர்வதிக்கப்படும். நீங்க போகையில ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பீங்க, வருகையில ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்றது அறிக்கை செய்யுங்க, அப்படியே நடக்கும். உங்க வாழ்க்கையில கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா, விசுவாச அறிக்கையை, விசுவாச வார்த்தைகளை நீங்க பேசணும்னு அவர் விரும்புறார். ஆமென். தாவீதுடைய சங்கீதத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அவன் வாழ்க்கையில ஆடு மேய்க்கிறான், அவங்க அப்பா அம்மாவே அவனை மறந்து போறாங்க, அண்ணன்களால ஒதுக்கப்படுறாங்க, அவன் வாழ்க்கையில எல்லாமே அவனுக்கு பாத்தீங்கன்னா எதிர்மறையா இருக்கு பாருங்க. ஆனா அவனுடைய சங்கீதத்தை எடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா, முழு சங்கீதத்துல
அவன் கர்த்தர் எனக்கு அற்புதங்களை செய்வார், கர்த்தர் எனக்கு நன்மையானது செய்வார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், ஏன்னா கடவுள் என் கூட இருக்கிறார், என்னை அவர் நடத்துவார், என்னை தேற்றுவார், என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார்னு சொல்லி விசுவாச அறிக்கையை அவர் பாடலாய் பாடி இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். ஆமென். நீங்க சோர்ந்து போன நேரங்கள்ல உங்க வாழ்க்கையில பிசாசு புலம்பலை ஏற்படுத்துவோம் பாருங்க. அந்த நேரத்துல புலம்பாதீங்க, முடிஞ்ச விசுவாச அறிக்கை செய்யுங்க. இல்லையா, நீங்க பாடல்களை, கிறிஸ்துவ பாடல்களை, எத்தனையோ நல்ல நல்ல பாடல்கள் இருக்கிறது பாருங்க, அதெல்லாம் போட்டு விட்டு அதோடு கூட தேவனை துதிக்க ஆரம்பிச்சிருங்க. நீங்க விசுவாச வார்த்தையை பேச ஆரம்பிச்சிருங்க. சிங்க கெபில நான் இருந்தாலும் கர்த்தர் என் கூட இருக்கிறான்னு சொல்ல ஆரம்பிச்சிருங்க. நீங்க சொல்ல 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 நீங்க இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ளுவீங்க. ஆமென். மூன்றாவது, யோபின் வாழ்க்கையில் இருந்த மூன்றாவது காரியம் என்னன்னா, 42:8 நீங்க வாச்சீங்கன்னா அங்க ஒரு அற்புதமான காரியத்தை நீங்க பார்க்க முடியும். என்னன்னா, யோபு படிங்க சிஸ்டர். ஆதலால் தெரிந்து கொண்டு போய் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான், நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தீனத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகி யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமா என்ன பண்ணல, கவனிங்க. யோபு பேசினது போல, யோபு தான் எல்லாத்தையும் இழந்துட்டான். ஆக்சுவலா புலம்பி இருக்க வேண்டியவன், தேவனை திட்டி இருக்க வேண்டியவன் யாருன்னா யோபு. ஆனா யோபின் நண்பர்கள் என்ன பண்றாங்கன்னா, மாறாக அவங்க புலம்புறாங்க, அவங்க பயங்கரமான காரியத்தை பேசுறாங்க. உடனே ஆண்டருக்கு பயங்கர கோவம் வருது பாருங்க. உடனே யோபின் நண்பர்களை கர்த்தர் கூப்பிட்டு சொல்றாரு, என் யோபு பேசினது போல நீங்க என்ன பண்ணல, நிதானமா பேசல. அதனால நீ யோபு கிட்ட போ, அவன் உங்களுக்காக பலி செலுத்தி ஜெபிப்பான். அவன் ஜெபிப்பானால் அவனுடைய முகத்தை பார்த்து நான் என்ன பண்ண உங்களுக்கு இறங்க வேண்டார் பாருங்க. 10வது வசனம் பாருங்க. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனியாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் என்று பார். மூணாவது நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? மூணாவது நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? மன்னித்து அவங்களுக்காக ஜெபிக்கணும். ஆமென். உங்க வாழ்க்கையில சிலர் உங்களை வேதனைப்படுத்தி இருப்பாங்க, உங்களை கஷ்டப்படுத்தி இருப்பாங்க. நீங்க பல காரியங்களை இழந்து போறதுக்கான காரணமா இருந்திருப்பாங்க பாருங்க. அப்படிப்பட்டவங்களை நீங்க மன்னிச்சு அவங்களுக்காக ஜெபிக்கணும். பிரதர், ஸ்தோத்திரம் செய்ய சொன்னீங்க, ஓகே, நாங்க ரெடி, ஸ்தோத்திரம் செஞ்சிடலான்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். சரி, விசுவாச அறிக்கை செய்ய சொல்றீங்க, சரி அது கூட நாங்க செஞ்சிடலான்னு பாக்குறோம். ஆனா இந்த மன்னிச்சு அவங்களுக்காக ஜெபிக்க சொல்றீங்க பாருங்க, அதுதான் பிரதர் கொஞ்சம் இடிக்குது அப்படின்றீங்களா? நல்லா ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க. யோபுக்குள்ள இந்த சுபாவம் இருந்துச்சுங்க. யோபின் நண்பர்கள் யோபுவை தூஷிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீ செஞ்ச பாவண்டா, நீ செஞ்ச அக்கிரமம் தாண்டா உனக்கு வந்திருக்கு வியாதி, நீ எல்லாத்தையும் எழுந்ததுக்கான காரணம்னு சொல்லி அவனை பயங்கரமா தூஷிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. அருமையானவர்களே, உங்களுக்கு தெரியும், அவனை தூஷிச்ச தூஷணையில கிட்டத்தட்ட பல அதிகாரங்கள் அவங்க பேசின பேச்சு தான் இருக்குது. ஆமென். ஆண்டவர் பேசுறது கூட கம்மியா தான் இருக்கு, யோபு பேசுறது கம்மியா தான் இருக்கு. இவங்க நண்பர்கள் பேசுறாங்க பாருங்க. இதுதான் இந்த யோபு புத்தகத்துல நிறைய இடம் பிடிச்சிருக்கு பாருங்க. நல்லா கவனிங்க. இப்படி பேசினவங்களை யோபு என்ன பண்ணாருன்னா மன்னிச்சார். மன்னிச்சது மாத்திரமல்ல, அவங்க நல்லா இருக்கணும்னு கர்த்தரிடத்துல அவர் வேண்டுதல் செய்தார். ஆமென். இந்த 3 சுபாவங்களை என்னைக்கு நமக்குள்ள வருதோ, வேதம் சொல்லுகிறது யோபு இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் அவனுக்கு திரும்ப தந்தார். ஆமென். நீங்க இழந்தது திரும்ப பெற்றுக்கொள்ளணும்னு ஆசையா இருக்காங்க, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 2வது, விசுவாச அறிக்கை செய்யுங்க. 3வது, உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காக நீங்க என்ன பண்ணுங்க, மன்னிச்சு அவங்க நல்லா இருக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஆமென். கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்துடைய முதல் ஜெபமே என்ன தெரியுங்களா? மன்னித்து ஜெபிக்கிறார். பிதாவே, இவர்களுக்கு தாங்கள் செய்கிறது என்னதென்று, இதுதான் மன்னிச்சு ஜெபிக்கிறது. மன்னிச்சு. ஸ்தேவான கல்லெறிறாங்க, கல்லெறியும் பொழுது அவன் சொல்றான், ஆண்டவரே இந்த ரத்தப்பழி இவங்க மேல என்ன பண்ணாதீங்க, கொடுக்காதீங்க, இவங்க தெரியாம செய்யறாங்கன்னு அவர் ஜெபிக்கிறார் பாருங்க. நல்ல கவனிங்க. உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நீங்க என்ன பண்ணணும்னா மன்னித்து ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். அப்பொழுது நாம இழந்த எல்லாவற்றையும் தேவன் நமக்கு திரும்ப கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். எல்லாம் தயாரா இருக்கிறீங்களா? இந்த அதிகாலை நேரத்துல எல்லாம் ஒப்பு கொடுப்பீங்களா? எல்லாம் அப்படியே கண்களை மூடி எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இழந்ததை திரும்ப கொடுக்கிற ஒரு மாதம், இழந்து போனதை கர்த்தர் திரும்ப கொடுக்கிற ஒரு மாதம். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க சத்தத்தை உயர்த்தி. ஹல்லேலூயா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா,
குறைவுகள் நிறைவாகட்டும், எங்கள் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. புதிய கிருபையால் என்னை, வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டிப்பு நன்மை தாரும் தேவா, கண்ணீருக்கு பதிலாக, எங்கள் கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய உங்க கிருபையால எங்க சபையில இருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. உங்க கிருபையால ஒவ்வொருவரையும் எங்களை நிரப்புங்கப்பா. எல்லா கையில தட்டி அந்த புதிய கிருபைகளை, புதிய கிருபைகள் அதிகாலை தோறும் அப்படி கிருபை புதியவைகளா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த அதிகாலை நேரத்துல, இந்த அதிகாலை ஜெபத்துல ஒரு புதிய கிருபையை கொடுக்கும்படி கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். நீங்க இழந்த எல்லாவற்றையும் அந்த கிருபை திரும்ப கொடுக்கும். நீங்க இழந்த எதுவானாலும் சரி, நீங்க இழந்த எதுவானாலும் சரி, அது உங்களுக்கு திரும்ப கொடுக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த நாட்கள நல்ல பேரை இழந்து போயிருக்கலாங்க. நீங்க அந்த நற்பேரை உங்களுக்கு திரும்ப கொடுக்க அவர் நல்ல வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எதை இழந்து வந்திருந்தாலும் அவர் திரும்ப கொடுப்பேன்னு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஆனா நம்ம இடத்துல இருந்து ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். நீங்க எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில குறைவுகள் இருக்கா, அதற்காக ஸ்தோத்திரம். நிறைவா இருந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில தீமை நடக்குதா, ஸ்தோத்திரம் பண்ண கத்துக்கொள்ளுங்க. எப்ப பார்த்தாலும் உங்க வாயில ஸ்தோத்திரம் 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 சொல்லிட்டே இருங்க. நீங்க டிபிஎம் சர்ச் ஆட்களை பாருங்க, அவங்க வாழ்க்கையில் நிறைய ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. அதனாலதான் அவங்க சர்ச்சில் காணிக்கை எடுக்கிறது கிடையாது. ஆனா பெரிய பெரிய இடமா வாங்குறாங்க, பெரிய பெரிய ஆலயமா கட்டுறாங்க. விசுவாச பாதையில நீங்க அவங்க கூட்டத்துக்கு போனீங்கன்னா கறி சோறு இல்லாம இருக்காதுங்க. எப்படி இதெல்லாம் செய்யறாங்க? அவங்க சொல்ற ஸ்தோத்திரம் தான். அந்த ஸ்தோத்திரம் தான் அவங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் கொடுக்கிறது. அருமையானவர்களே, உங்க வாழ்க்கையில நீங்க எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் சொல்ல பழகி கொள்ளுங்க. ரெண்டாவது கர்த்தர் நம்ம இடத்துல பேசின காரியம், விசுவாச அறிக்கை செய்யுங்க. யோபு எல்லாத்தையும் இழந்து போனது உண்மை. ஆனா அவன் சொல்றான், எனக்கு குறித்திருக்கிறத அவர் நிறைவேற்றுவார், எனக்கு குறித்திருக்கிறத அவர் நிறைவேற்றுவார் சொல்லி. நல்லா கவனிங்க. இந்த விசுவாச அறிக்கை நீங்களும் நானும் செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறார். விசுவாச அறிக்கை, எந்த இழப்பு இருந்தாலும் கர்த்தர் என்னை திரும்ப எடுப்பித்து கட்டுவார்னு சொல்லுங்க. திரும்ப எடுப்பித்து என் வாழ்க்கை கட்டி எழுப்புவார்னு சொல்லுங்க. நான் நல்லா இருப்பேன்னு சொல்லுங்க. என் வீடு ஆஸ்வதிக்கப்படும் சொல்லுங்க. என் பிள்ளைங்க ஆஸ்வதிக்கப்படுவாங்கன்னு சொல்லுங்க. அது உங்க வாழ்க்கையில் இல்லாம இருந்தாலும் சரி, பரவாயில்லைங்க. நீங்க விசுவாச அறிக்கை செய்யும் பொழுது அந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களுக்கு செய்து முடிப்பார். மூன்றாவது கர்த்தர் சொன்னார், நீங்க மற்றவங்களை மன்னிங்க. உங்களுக்கு தீமை செய்யறவங்களை மன்னிங்க, உங்களுக்கு துரோகம் செய்யறவங்களை மன்னிங்க, உங்களுக்கு தீங்கு நினைக்கிறவங்களுக்கு மன்னிங்க. மன்னிக்கிறது மாத்திரம் இல்ல, ஜெபிங்க. ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கண்டிப்பா நீங்க இழந்த எல்லாவற்றையும் திரும்ப கொடுப்பேன்னு கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த நாள்ல நல்ல வார்த்தை கொடுத்தீர், உமக்கு நன்றி. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல ஆலோசனைகளையும் கொடுத்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. எங்களுக்கு கிருபை தாங்க, நாங்க ஸ்தோத்திரம் பண்ண கிருபை தாங்க, விசுவாச அறிக்கை செய்ய கிருபை தாங்க ஆண்டவரே. தகப்பனே அப்பா, மற்றவங்களை மன்னிச்சு அவங்களுக்காக ஜெபிக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, இழந்த எல்லாவற்றையும் திரும்ப தருவேன்னு இந்த மாதம் சொல்லி இருக்கிறீங்க. உங்க பிள்ளைங்க எதை இழந்திருந்தாலும் அதை திரும்ப கொடுத்து அவங்கள இந்த மாதம் சாட்சியா நிறுத்துங்க. அடுத்த மாதம் நாங்க 11வது மாதம் பிரவேசிக்கும் பொழுது இழந்த எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக பிரவேசிக்கட்டும் நான் வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறப்பா. எல்லா துதிகன மகியும் செலுத்துகிறேன். இந்த மாதம் பிறந்த நாள், திருமண நாளை சந்திக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கிறப்பா. ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இழந்த எல்லாவற்றையும் திரும்ப தந்து அவளை நடத்துங்க. எல்லா துதிகன மகியும் உமக்கு செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். நம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர்.
கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமீன் சொல்லி